என்ன கிடைக்கும்? வடலூருக்கு வந்தாள் பெறலாம் நல்ல வரமே. வடலூருக்கு வந்தா நல்ல வரம் பெறலாமா, வள்ளலாருடைய அருள் பெறலாம். அதற்கு பிறகு இப்படி ஒரு சிறந்த ஞானி வள்ளல் பெருமானார். எந்த நேரமும் அவருடைய முகத்துல ஒரு சோக குறி இருந்து கொண்டே இருக்கும். அப்படி முகத்துல ஒரு சோக குறியானது இருக்கின்ற பொழுது அழுது கொண்டே இருப்பார் வள்ளலார். இறைவன் நினைத்து அந்த கண்ணீர் தாளத்தாடையா வந்தபடியே இருக்குமா அவருடைய கண்ணீர். அப்படி வள்ளல் பெருமான் இருக்கின்ற பொழுது 51வது வயது. கருங்குழி என்ற இடத்துல ஒரு தீஞ்சுவை நீரோடை ஒன்று இருக்கிறத யாரு உருவாக்கல தெரியுமா? வள்ளலார் அவருடைய கரத்தால பல் தேய்ப்பதற்காக ஒரு குச்சியில ஒரு கோடு போட்டார். அதுதான் இப்ப தீஞ்சுவை நீரோடையாக மூலிகை தீர்த்தமாக விளங்குகிறது. அதனாலதான் அவர் குளிப்பார். அவர் குளிக்க வேண்டியதே கிடையாது. ஏன்னா ஞானிகளுடைய உடம்புல இப்ப நம்ம உடம்பெல்லாம் வியர்வை வரும், குளிக்கலன்னா பக்கத்துல யாரும் வர முடியாது. ஞானிகளுக்கு அப்படி கிடையாது. அவர்கள் குளிக்க வேண்டியதே கிடையாது. குளிக்கலினாலும் அவங்க உடம்புல இருந்து என்ன வரும்? கற்பூர மனம் வீசும். பூண்டி மகான் கேள்விப்பட்டிருக்கு, கலசப்பாக்கம். அவரு அப்படியே உட்கார்ந்தாருன்னா அவர் வாயில சூட்டு இருக்கும். இழுக்கிறது தான் தெரியும், உள்ள போக வெளியே வராது. ஆத்துல அடிச்சுன்னு வந்த சுவாமியிடம்னால ஆத்துல தனியா போதும். அடிச்சுட்டு வந்துட்டு எங்க காட்டுல தவம் பண்ணி இந்த உறவு அப்படியே அந்த கலசப்பாக கரையில அப்படியே உட்காந்துங்கிறாங்க. ஜனங்களா பார்த்து யாரு ஒருத்தர் இவருன்னு எடுத்து அப்படியே தென்னை மேல உட்கார வச்சாங்க. அந்த தென்னை அந்த வீடே இப்போ அவருடைய ஜீவ சமாதியா இருக்கு. அவருக்கு எல்லாரும் பழம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களா, அதை யாருக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுக்க மாட்டாங்க. திருப்பி பின்னாடி போடுவாரு. ஒருத்தர் என்ன பண்ணாரு, வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல வாழைப்பழம் வாங்குறாங்க. பூண்டி மகானுக்கு எடுத்து போகிறது. வாழைப்பழம் சொன்னார், கஷ்டப்பட்டு எடுத்தாடுறாங்க. 5 ரூபாங்க ஒரு டசன். அவங்க காலத்துல 5 ரூபாங்க ஒரு டசனு அப்படின்னா உடனே வாங்குறவர் என்ன பண்ணாரு, எங்கள் ஊர்லாம் 8 ரூபாய் 7 ரூபாய் கிடைக்குது, நீ நம்ம பாதி விலை வச்சு சொல்கிறேன். நான் ஒரு சாமியார் வாங்கி போகிறேன், அந்த பழத்தை 10 ரூபாய்க்கு ஒரு டசன். சரின்னு அந்த விற்கிறவர் என்ன பண்ணாரு, உண்மையிலே எனக்கு நஷ்டம் வந்தா கூட பரவாயில்ல, நீ ஒரு ஞானி எடுத்து போறன்றீங்க, நாங்கள் எடுத்து போகணும்னு கொடுத்து அமைச்சார். ஒரு வரிசையில் 100 பேர் இருக்கிறாங்க. அதை 120 அளவுக்குறாரு. பழத்தை எடுத்துன்னு வந்தார். 5 ரூபாய் சேர்த்தா கொடுத்துட்டு வரக்கூடாது. வாயை தரக்க மாட்டாரு. எங்கன்னா ஒரு இடத்துல தான் வாயை திறப்பார் சுவாமி. 5 ரூபாய் சேர்த்தா அவங்க என்ன கொடுத்துட்டு வரக்கூடாத. 5 ரூபாய்க்கு அப்படியே அவ்வளோ நேரம் ஓடி ஆடிட்டு அத்தை போய் தூக்கிட்டு வந்துக்கிறீங்க. இவரு அப்படியே வாரி போச்சாங்கன்னா, இது வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல வாழைப்பழக்காரனுங்க நம்ம 5 ரூபாய் சொன்னது 10 ரூபாய் வாங்கி வந்தது சாமி இங்கிருந்து பார்த்து சொல்றாரு. இங்க பார்த்து சொல்றாரு, அவன் வெயில மழையில் நின்று வைக்கிறான். ஒரு 5 ரூபாய் சேர்த்து கொடுக்குறாரு. அவன் மாவதி சேர்த்து ஏத்தாந்து தூக்கி போடுறது பார்க்க தூரம் தான். அது மாதிரி வந்தவங்கலாம், ஏன் சாமி இவ்வளோ பணம் சேர்த்து வச்சுக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பணம் கொடுக்கலாம்னா அதுக்கு தான் சொல்லுவாரான். அவன் கருப்பமணி எத்தாந்து என் இடத்துல கொட்டு போறான்டா, அவன் 5 ரூபாய் ஓரி ஆடிட்டு வந்தானே, கொடுக்க மாட்டேன்னு 5 ரூபாய் டசன் சொன்னது 10 ரூபாய் வாங்காந்தானா, 5 ரூபாய் பாவத்தை அவன் எடுத்து சாப்பிட்றேன். அவன் தான் அனுப்பி ஒன்றா எடுத்து போய் சாப்பிடுவாங்க. யாருமே தொடலையா. அவர் போட்ட படம் மாத கணக்கில் இருக்குமா, வருஷ கணக்கில் துளி நாட்டுறவங்க கூட வராதான். அதான் நம்ம வச்சுட்டு இருக்கிற பழத்துல குசும்பு இருக்கும், பழம் அழுவும், அது எதுவுமே இருக்கும். அப்படியே அந்த ஞானிகளுக்கு அப்படி ஒரு வல்லமை. அப்படி வள்ளல் பெருமானார் ஒரு சிறந்த ஞானி. கடை விரித்தேன் கொள்வாரில்லை, கட்டி கொண்டு விட்டேன். எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க, பக்தர்களே நான் கடை விரித்தேன். என்ன கடை? ஞானத்தை கடையாக விரித்தேன். அந்த ஞானத்தை என்னிடத்தை பெறக்கூடிய பக்குவம் மக்களுக்கு இப்பொழுது இல்லை. நான் தரத வாங்கக்கூடிய பக்குவம் எனக்கு இல்லை. இப்போ 1.5 லட்சம் ரூபாய் குத்து சாவரம் வாங்கிறதுக்கு இப்ப நமக்கு யாருக்குதான் அந்த பக்குவம் இருக்குது? இப்போ 30 இருந்தா நாளையே நம்ம எல்லாருமே போய் வாங்கிட்டு வருவோம். 5 சவரம் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு
விட்டுறா ஒரு சவரம் வாங்குறதுக்கு இப்போ நம்ம இடத்துல அந்த பக்கம், அதாவது வந்து அவ்வளவு பொருள் நம்ம இடத்துல ஒரு சவரனுக்கு ஒரு 8 கிராம் கொடுக்குமா? கொடுக்க மாட்டோம். அது மாதிரி தான் நம்ம ஒரு சிலர் நினைப்போம், பக்தியே கிடையாது என் வீட்டில் கற்றுக்கு, மோசமாக அந்த நவகிரகமே எனக்கு கொண்டாடியா வந்து வாய்ச்சி விடுவோம். அவங்கள முன்னவே சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த பக்குவம் வந்து வரல. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு சாமி இருந்தார். அந்த சாமியை பார்த்து ஒருத்தர் கேட்டார், சாமி அவர் ஒருத்தருக்கு ஒரு வழி சொல்லி வந்தார், போங்கப்பா நவகிரகம் கோயிலுக்கு போய் சுட்டுங்கப்பான்னார். கட்சியாக அந்த ஆள் சொன்னார், சாமி நான் நவகிரக கோயிலுக்கே போக வேண்டியதில்லை சாமின்னா. ஏன்பா எங்கூட்டே மொத்தம் நான் வெளியவே போத்தாகல, 9 எங்கள் வீட்லேயே இருக்குது. எங்கள் அப்பா சொல்கிறது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, எங்கள் அம்மா சொல்கிறது என் மனைவிக்கு பிடிக்காது, என் மனைவி சொல்கிறது எனக்கு பிடிக்காது, நான் சொல்கிறது என் பிள்ளைக்கு பிடிக்காது, என் பிள்ளை சொல்கிறது அவங்க முன்னாடிக்கு பிடிக்காது, அவங்க சொல்கிறது என் பேரனுக்கு பிடிக்காது, என் பேரன் சொல்கிறது என் பேத்தி பிடிக்காது. 9 வீட்லேயே இருக்கு. அதனால் வெளியவே போத்தேன், 9 வீட்லேயே இருக்குது. இது நான் சொல்கிறத அது கேட்காது, அதுக்கு சொல்கிறத நான் கேட்க மாட்டோம். எப்படி கோயிலில் ஒன்றோடு ஒன்று பார்க்காம ஒன்று முகத்தை திருப்பி இது பாருங்க நவகிரகம், அதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை பார்த்தா எங்கள் அப்பா மூஞ்சி திருப்பிவார், எவனு பார்த்தேன் என் மனைவி மூஞ்சி திருப்பிடுவோம், என் மனைவி பார்த்தா என் மருமக மூஞ்சி திருப்பிவா, என் மருமக பார்த்தா என் பையன் மூஞ்சி திருச்சுவோம். எங்கள் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் தான் மொத்த பேரும் முகத்தை திருப்பிக்கும். நானும் ஒருத்தர் தான் பார்த்தா திருப்பிக்கும். ஒரே சொந்தக்காரன் என் வீட்டுக்கு வந்தா மொத்த பேரும் முகத்தை திருப்பிக்கும்னு. அது மாதிரி அந்த நவகிரகங்களும் எங்கள் வீட்டிலே இருக்குதுப்பாரு. அதுபோல எப்பேற்பட்ட ஒரு தோஷமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் ஞானிகளை வழிபாடு செய்கிற பொழுது தெரிந்துவிடும். அதனால வள்ளல் பெருமானார், நான் ஞானக்கடையை வைத்தேன், அதை வாங்கக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு இல்லை. நம்ம சொல்றது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கேட்கலாம்னு நம்ம கோவப்படக்கூடாது. அந்த பக்குவம் அவர்களுக்கு இன்னும் வரவில்லை. விலை மதிப்பான வைரத்துக்குண்டான பொருள் இருக்கிறவங்க தான் போய் வைரத்தை வாங்க முடியும். வாங்காதவங்கள நீ ஏன் போய் வாங்கல, நீ போய் ஏன் போய் வாங்கலன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவங்களிடத்துல அதுக்குண்டான பொருள் இல்லை. அதே மாதிரிதான் இந்த மக்களுக்கு நான் வழங்குகின்ற ஞானத்தை பெறக்கூடிய பக்குவம் இல்லை. அதனாலே இவர்களுக்கு நான் இவ்வளோ காலம் வெளியில இருந்து சொன்னேன், இனிமே இவங்களுக்குள்ளே புகுந்து சொல்ல போகிறேன். இந்த மக்களுக்கு உடலுக்குள்ளே புகுந்து இவங்க ஆன்மாவுக்குள்ளே தெரிய வைக்க போகிறேன் என்று எம்பெருமான் சித்தி வளாக திருமாளிகள கதவை சாத்திடுங்க, நான் உள்ளே சென்றதும் 48 நாளைக்கு திறக்காதீங்க. ஆங்கிலேயர் ஆட்சி நடக்குது. ஒருவேளை இடையில கதவை திறக்கக்கூடிய சூழ்நிலை வந்தா கூட கதவை உள்ள ஒன்றும் இருக்காது, வெற்றிடமா தான் இருக்கும். முன்னாடி சொல்லிட்டேன், 48 நாள் வரைக்கும் திறக்காதீங்க. ஒருவேளை நீங்க திறக்கிறதா இருந்து கதவை திறந்தீங்கன்னா கூட அந்த வெற்றிடமா தான் இருக்குமே தவிர இங்க ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டு உள்ள போனோம். உள்ளே சென்றவர் ஒரு 3 நாள் கழித்து ஒரு ஆங்கிலேய துறை வருகிறார். வெளியே உட்காந்து என்ன அருப்பெருஞ்சு பாடுறீங்க, எங்க அவரு? சுவாமி உள்ள இருக்கிறாரு, திறங்க கதவுன்னு. கதவை திறந்தார். இல்லைங்க 48 நாள் தரக்கூடாது சொல்றேன், நான் துறை சொல்றேன், கதவு தர. கதவை திறந்தா கதவு என்ன தெரியுதா? வெறும் வெற்றிடம் தான் இருக்கு. ஏன்னா இந்த உடம்பு தோல் மண்ணு, இந்த தோலுக்குள்ள ஓடுகிற ரத்தம் நீர், இதுக்குள்ள இருக்கிற இந்த எலும்பெல்லாம் வந்து இந்த சதை எலும்பெல்லாம் வந்து மண் வடிவம் நீர். அதற்கு பிறகு எப்ப பார்த்தாலும் ஒரு சூடு இருக்கும், நமக்கு அக்னி, மூக்குல காற்று வாயு, இந்த உச்சந்தலை, இந்த புருவ மத்தி ஆகுமையும் பஞ்சபூதத்தால் ஆனது இந்த உடம்பு. அதனால இருந்த உடனே ஒரு சூடு வந்து உடம்புக்குள்ளவே இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். அதனாலே பஞ்சே பூதத்தாலான உடம்பை பஞ்சபூதத்திலே கரைத்தார். அவர் சமாதியெல்லாம் கிடையாது, இந்த வெட்ட வெளியில கலந்துட்டார். உங்களுக்கு வெளியே இருந்து சொன்னேன், நீங்க யாரும் மாறல, உங்க உள்ளுக்குள்ளே புகுந்து உங்க உயிராக இருந்து, உங்களுடைய ரத்தமாக இருந்து, உங்க எலும்பாக இருந்து, உங்க சதையாக இருந்து, உங்க மூச்சு காற்றாக இருந்து, உங்கள் உணர்வாக இருந்து, அகத்தே கருத்து புறத்தே விழித்திருக்கின்ற சகத்தாரை எல்லாம் சகத்தே திருத்தி சன்மார்க்க வழியில் சேர்ப்பேன் என்று
வள்ளலார் பஞ்சபூதத்திலே தன்னை கரைந்து கொண்டார். பஞ்சபூதத்திலே தன்னை கரைத்தார் வள்ளல் பெருமான். அதனால்தான் இப்பொழுது உலகமெங்கிலும் வள்ளலாருடைய இந்த சபையானது அமைக்கப்பட்டு வள்ளலார் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அன்னதானமானது வழங்கப்படுகிறது. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம்.